அழகான இந்த காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தொடர்கதை நீ தீயா இல்லை தென்றலாம். அத்தியாயம் 134 நாம் இருக்கிறோம். கதைக்குள்ள போவோமா? தனக்கு தெரிந்த ஆட்டோவை வரவைத்து ராகவனோடு கிளம்பினான் குமார். இதே சமயம் சஞ்சயும் திவ்யாவும் ஒரு ஓட்டு வீட்டின் முன்பு கால் டாக்ஸியில் இறங்கினார்கள். அனிதா வீடு ஒரு ஓட்டு வீடுதான். வீட்டின் முன்பு கார் நிற்கும் சத்தம் கேட்டு ஒரு 50 வயது பெண்மணி ஒருவர் வீட்டுக்குள்ளிருந்து கதவை திறந்து வெளியே வந்தார். அந்த பெண்மணியை பார்த்த திவ்யா, இவங்கதான் அனிதாவோட அம்மா சஞ்சய் என்றான் சஞ்சயிடம். சஞ்சயும் திவ்யாவும் அந்த பெண்மணியின் பக்கத்தில் செல்ல, யாரு நீங்க, என்ன வேணும் என்றார் அனிதாவின் தாய். வணக்கம்மா, நான் திவ்யா, அனிதாவோட தோழி. இவரு சஞ்சய், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. நாங்க அனிதாவை பார்க்கணும் என்று திவ்யா சொல்ல, உள்ள வாமா, உள்ள வாங்க தம்பி. அனிதா வயல் வரைக்கும் போயிருக்கா, வர நேரம்தான் என்று சஞ்சயையும் திவ்யாவையும் அழைத்துக் கொண்டே வீட்டின் உள்ளே சென்றார் அனிதாவின் அம்மா. 2 பிளாஸ்டிக் நாட்காலி எடுத்து இருவருக்கும் போட்ட அனிதாவின் தாய், உட்காருங்கப்பா, நான் போய் காஃபி தண்ணி போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அனிதாவின் தாய் அடுத்த 5 நிமிடத்தில் கடுங்காஃபியோடு வரவும், அப்பொழுது அனிதா வீட்டுக்குள் வரவும் நேரம் சரியாக இருந்தது. தன் வீட்டு வரவேற்பறையில் திவ்யாவையும் சஞ்சயையும் பார்த்த அனிதாவிற்கு திக்கென்று இருந்தது. அனிதாவை பார்த்த அவளின் அம்மா, அனிதா, உன்னை பார்க்க உன் தோழியும் அவளோட மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. நீ இவங்க கூட பேசிட்டு இருமா, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த சஞ்சயையும் அனிதாவையும் பார்த்த அனிதாவின் அம்மா, இருங்க தம்பி, செத்த நேரத்துல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வயலுக்கு சென்று விட, வா திவ்யா, வாங்க சார் என்றபடியே அவர்களின் பக்கம் வந்து அனிதா நிற்க, திவ்யா எழுந்தாள். எப்படி இருக்கு அனிதா என்றாள் திவ்யா. நான் நான் நல்லா இருக்கேன்டி என்றாள் அனிதா. நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு எங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனிதா, மது எங்க என்று திவ்யா அனிதாவிடம் கேட்க, என்னடி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கோம், வந்ததும் வராததுமா மது எங்கன்னு கேக்குற என்று அனிதா திருப்பி திவ்யாவை கேட்க, அனிதா ப்ளீஸ், எங்களை பார்த்ததும் நீ ஷாக் ஆகி நின்னதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மது எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்னு. சொல்லுடி, மது எங்க இருக்கா என்று திவ்யா கேட்க, திவ்யா ப்ளீஸ், மதுவை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத. அவ அவளை பத்தி எந்த விஷயமும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா என்று அனிதா சொல்ல, இப்போது சஞ்சய் எழுந்தவன், அனிதா, உங்க ஃப்ரெண்ட் என்னோட அண்ணி, அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க என்று சஞ்சய் அனிதாவிடம் கேட்க, என் ஃப்ரெண்ட் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவ எங்க இருக்கிறாங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுறேன் என்று அனிதாவிடம், என்னடி உளற என்று திவ்யா கேட்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மது எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ புருஷனுக்கு ஏதோ கண்டம் இருக்கிறதாகவும், ஒரு ஒரு வருஷத்துக்கு அவ குழந்தை பொறக்கிற வரைக்கும் அவர் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு அவ இருக்கணும்னு என்கிட்ட சொன்னா. அத கேட்டதும் நான் அவகிட்ட முட்டாள்தனமா யோசிக்காதடி மது அப்படின்னு திட்டுனேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. மும்பைல என் அம்மாவோட அம்மா இருக்காங்க. என் அம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என் பாட்டி என் அம்மா கூட பேசுறது இல்ல. என்கிட்ட மட்டும்தான் எப்பவாவது போன்ல பேசுவாங்க.
நானும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன். மது அரண்மனைய விட்டு போகணுங்கிறதுல உறுதியா இருந்தா. நான் தான் மது பாதுகாப்பா இருக்கட்டும்னு என் பாட்டி வீட்ல போய் இரு. அவங்க உன்ன பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இப்போ மது என் பாட்டி வீட்ல தான் இருக்கா என்றாள் அனிதா. இதை கேட்டதும் சஞ்சய் முகமெங்கும் ஆனந்த புன்னகை. உங்க பாட்டியோட அட்ரஸ் சொல்லுங்க அனிதா. ஏன்னு அண்ணிய தேடிட்டு இருக்கார் என்றான் சஞ்சய். தெரியும். ராகவன் சார் அங்கதான் இருக்காருன்னு தெரியும். ராகவன் சார் ஒரு நாள் கால்ல செருப்பு கூட இல்லாம ஜன நெரிசலான சாலையில மதுவோட போட்டோவை காட்டி ஒருத்தர் விடாம ராகவன் சார் விசாரிச்சுட்டு இருந்தத அவ பாத்திருக்கா. அதுக்கப்புறம் மது குடிசையை விட்டு வெளிய வர்றதில்ல என்றாள் அனிதா. எனது அண்ணி குடிசையில் இருக்காங்களா என்றான் சஞ்சய் அதிர்ந்தவாறு. ஆமா சார், என்னோட பாட்டியோட குடிசையில தான் இருக்கா. என் பாட்டியோட வீடு ஒரு குடிசை வீடுதான் என்றாள் அனிதா. சரி, ஓகே, அண்ணி இருக்க அட்ரஸ கொடுங்க என்று சஞ்சய் கேட்க, அட்ரஸ கொடுக்கறேன். பட் அவ அவள தூரத்துல இருந்து மட்டும் பாருங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராகவன் சார விட்டு பிரிஞ்சு இருக்கணுங்கிறதுல மது உறுதியா இருக்கா. இப்போ அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவ அங்க இருந்து வேற எங்கேயும் போக யோசிக்க மாட்டா என்று அனிதா சொல்லிக்கொண்டே மது இருக்கும் தன் பாட்டியின் விலாசத்தை ஒரு பேப்பரில் எழுதி திவ்யாவிடம் கொடுத்தார். இதே சமயம் குமாரும் ராகவனும் அந்த பாட்டி இருக்கும் குடிசை பகுதிக்கு ஆட்டோவில் சென்று விட்டனர். மச்சான், ஆட்டோல இருந்து இறங்க வேண்டாம். அதோ அந்த குதிரை வண்டி நிக்குதே, அதான் லக்ஷ்மி அம்மாவோட குடிசை என்றான் குமார். ராகவன் அந்த குடிசையை பார்த்தான். கையில் ஒரு மருத்துவ கோப்போடு லக்ஷ்மி அம்மா வெளியில் வர, லக்ஷ்மி அம்மாவை பார்த்த ஒரு பெண், என்ன லக்ஷ்மி அம்மா, பேத்தி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சா என்று கேட்க, ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு என்றாள் லக்ஷ்மி அம்மா. அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ராகவன் காதிலும் குமாரின் காதிலும் நன்றாகவே விழுந்தது. ஒரு புள்ளைய பெத்தெடுக்கிறதே கஷ்டம், இதுல ரெட்ட புள்ளைய சுமந்துட்டு இருக்கா உங்க பேத்தி. பத்திரமா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க என்று பக்கத்து வீட்டு பெண் அறிவுரை சொல்ல, இதை கேட்டிருந்த ராகவனுக்கு அதிர்ச்சி. ஏன, மது வயித்துல இருக்கிறது ரெட்ட குழந்தையா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தவன் அந்த குடிசையின் வாயிலையே பார்த்து கொண்டிருந்தான். மதுவை காண அவன் காத்திருக்க, அவளின் காத்திருப்புக்கு பதிலாய் பச்சை நிற காட்டன் புடவை அணிந்து இரு கையிலும் கண்ணாடி வளையல்களிட்டு நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து வயிற்றை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு தோளில் கைப்பையை மாட்டிக்கொண்டு வெளியில் வந்து மதுவை பார்த்ததும் ராகவன் கண்கள் கலங்கி போயிற்று. 5 மாதத்திலேயே 9 மாத வயிறு போல பெரிதாக இருந்தது அவனின் குழந்தைகள் இருக்கும் அவளின் வயிறு. வயிறுதான் பெரிதாக இருந்தது. ஆனால் ஆள் நன்றாகவே இளைத்து போயிருந்தாள். மதுவை பார்த்ததும் அவள் அருகில் சென்று அவளை கட்டி இணைத்து முகமெங்கும் முத்தமழை பொழிந்து இத்தனை நாள் வழியையும் மொத்தமாய் கொட்டிவிட வேண்டும் என்று பரபரத்தான் ராகவன். மச்சான், இது இது மது தானடா, மது இங்கதான் இருக்காங்க பாருடா என்று குமார் சொல்ல, இல்லடா, வேண்டாம், என்ன பார்க்க கூடாதுன்னு என் கண்ணை விட்டு மறைஞ்சு இருந்த அவ அப்படியே இருக்கட்டும் என்றான் ராகவன். மச்சான், அப்போ நீ மது கிட்ட போய் பேச போறது இல்லையா என்றான் குமார். இல்ல என்று ஒரே வார்த்தையில் தன் பதிலை முடித்தான் ராகவன். என்னடா சொல்ற? இவ்ளோ நாளா மதுவை பார்க்கணும் மதுவை பார்க்கணும் ரோடு ரோடா பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த. இப்ப மதுவை கண் முன்னாடி பார்த்ததும் அவகிட்ட போய் பேச மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம் என்று குமார் கேட்க, நான் அவளை பார்த்தா, நான் அவகிட்ட பேசினா அவ என்ன விட்டு வேற எங்கேயாவது இங்க இருந்து போனாலும் போயிடுவாடா. அதனால இப்ப அவகிட்ட நான்
பேசுறது நல்லதுக்கு இல்ல. அவள பாக்குறது நல்லதுக்கு இல்ல. இப்போ அவ ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நாம அங்க போவோம் என்றான் ராகவன். மதுவும் லக்ஷ்மி அம்மாவும் குதிரை வண்டியில் மருத்துவமனைக்கு செல்ல ராகவனும் குமாரும் ஆட்டோவில் மருத்துவமனையை நோக்கி சென்றனர். மருத்துவமனையின் வரவேற்பறையில் மருத்துவரை பார்க்க அமர்ந்திருந்த மதுவிடம், மதுக்கண்ணு, இன்னும் 5 மாசத்துல உன் புள்ள ரெண்டும் உன் கையில இருக்கும். அதுக்கப்புறமாவது உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வதானே என்று லக்ஷ்மி அம்மா கேட்க, கண்டிப்பா கண்டிப்பா லக்ஷ்மி அம்மா, என் பிள்ளைங்க பொறந்ததும் அவரை பார்க்க போறதுதான் என்னோட முதல் வேலை. அவர் அவர் என் வயித்துல ஒரு குழந்தைதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் 2 குழந்தைகளை எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி நின்னு, இந்த 2 குழந்தைங்களும் உங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா லக்ஷ்மி அம்மா. அது அதை நான் பார்க்கணும் என்று சொல்லிய மதுவிடம், அந்த தம்பியை விட்டு நீ பிரிஞ்சு வந்து 3 மாசம் ஆச்சுமா. இன்னும் 5 மாசம் கழிச்சுதான் நீ அந்த தம்பிய பார்க்க போவ. அந்த தம்பி உன்னை ஏத்துப்பாராமா என்று லக்ஷ்மி அம்மா கேட்க, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. என் மேல அவர் கோபமே படமாட்டார். நான் அவரு முன்னாடி போய் நின்னா சிரிச்சுட்டே என்ன வரவேற்பாரு என்று மது கண்கள் கலங்க சொல்ல, மதுவின் பின்னால் தொப்பியும் மாஸ்கும் போட்டு அமர்ந்திருந்த ராகவனும் அவனைப் போலவே மாஸ்கும் தொப்பியும் அணிந்து கொண்டு அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த குமாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவனின் பக்கத்தில் நெருங்கி அமர்ந்த குமார், அப்படியா மச்சான் என்று கேட்க, 3 மாசமா என் கண்ணை விட்டு மறைஞ்சிருந்தது மட்டும் இல்லாம திரும்ப மேடம் வந்தா புன்னகையோட சிரிச்சுட்டே இவ்வளவு நான் வரவேற்பனாமே, வர்ற கோபத்துக்கு இவ்வளோ என்று எழுப்போன ராகவனின் கையை பிடித்து இழுத்து அமர வைத்த குமார், சும்மா இருடா, காரியத்தையே கெடுத்துருவான் போல என்றார். அப்பொழுது மகப்பேறு மருத்துவரின் அறையில் முன்னே இருந்த ஸ்பீக்கரில் டோக்கன் நம்பர் 6 என்று சத்தம் கேட்டதும், பாட்டிமா, நம்ம நம்பர் தான், வாங்க போலாம் என்று எழுந்த மது மருத்துவரின் அறைக்குள் செல்ல, டேய் வாடா நாம உள்ள போவோம் என்று குமார் எழ, எதுக்கு, அவ இங்க இருந்து ஓடவா, உன்னை போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்கடா, உட்காரு என்று ராகவன் சொல்ல, இல்ல மச்சான், ஏதோ பதட்டத்துல என்றான் குமார். பதட்டப்பட வேண்டியது நான்டா என்றான் ராகவன். மது மருத்துவரின் அறைக்குள் சென்றவள் அடுத்த அரை மணி நேரத்தில் வெளியில் வர, மச்சா மது வெளியே வந்துட்டாங்கடா என்றான் குமார். தெரியுதுடா, பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ற ராகவன் மது பார்மசியின் பக்கம் சென்றதும், இப்போ வாடா போலாம் என்று எழுந்தவன் மருத்துவரின் அறை பக்கம் செல்ல, மருத்துவரின் அறை வாசலில் இருந்த செவிலிய பெண், இருங்க, 2 பேரும் எங்க போறீங்க என்றார். டாக்டரை பாக்குமா என்றான் குமார். அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கா, இல்ல டோக்கன் எதுவும் வாங்கியிருக்கீங்களா என்றார் அந்த செவிலிய பெண். ஏமா, நாங்க என்ன மாசமாவா இருக்கோம், டோக்கன் எல்லாம் வாங்க என்றான் குமார். டேய், உன் ஐடியை எடுத்து காமிடா என்றான் ராகவன். எந்த ஐடி என்றான் குமார். டேய் என்று பற்களை நெறித்தான் ராகவன். சாரி மச்சான் என்று தனது போலீஸ் ஐடி கார்டை எடுத்து குமார் நீட்ட, அதை பார்த்த செவிலிய பெண், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் மேடம் கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன் என்று உள்ளே சென்ற செவிலிய பெண் மருத்துவரிடம் சொல்லி அனுமதியும் வாங்கிவிட்டு வெளியில் வந்தவள் ராகவனையும் குமாரையும் பார்த்துவிட்டு, உள்ள போங்க சார் என்று சொல்ல இருவரும் மருத்துவரின் அறையினுள் சென்றார்கள். தொப்பையும் மாஸ்குமாக உள்ளே வரும் ராகவனையும் குமாரையும் புருவம் சுருங்க பார்த்த மருத்துவர், யார் நீங்க என்றார். தன் மாஸ்கையும் தொப்பையையும் எடுத்த குமார், ஐம் குமார், டிசி என்று தனது போலீஸ் ஐடியை காட்ட, ஹலோ சார், உட்காருங்க
என்று அந்த மருத்துவர் சொன்னதும் குமாரும் ராகவனும் அமர்ந்தார்கள். என்ன வேணும் சார் உங்களுக்கு என்றார் மருத்துவர். இப்போ வந்துட்டு போறாங்களே மிஸ் மது, சாரி சாரி மிஸ்ஸஸ் மது, அவங்க பிரெக்னன்சி ரிப்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்று குமார் சொல்ல, சாரி சார், பேஷண்டோட பெர்மிஷன் இல்லாம போலீஸாவே இருந்தாலும் உங்ககிட்ட என்னால அவங்க ரிப்போர்ட்ஸ காட்ட முடியாது என்று அந்த மகப்பேறு மருத்துவர் சொல்ல, போலீஸ் கிட்ட தான் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணோட புருஷன் கிட்ட சொல்லலாம்ல என்று ராகவன் கேட்க, முகத்தையே முக்கால்வாசி மறைச்சு வச்சிருக்கீங்க, உங்களை எப்படி சார் மதுவோட புருஷன் நான் நம்புறது என்று டாக்டர் சொல்லும் விதத்திலேயே மது அந்த மருத்துவருக்கு வேண்டப்பட்டவள் என்று ராகவனுக்கு புரிய, தன் மாஸ்கையும் தொப்பியையும் கழட்டிய ராகவனை பார்த்த மருத்துவர், மிஸ்டர் ராகவன் நீங்களா என்றாள். ராகவனா உங்களுக்கு தெரியுமா என்று குமார் கேட்க, என்ன சார் இப்படி மடத்தனமா கேக்குறீங்க, பெங்களூர்ல இருந்து மும்பை வரைக்கும் ராகவன் சாரை பத்தி தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா என்ன? ஐ நோ, மதுவோட ஹஸ்பண்ட் ராகவன் சாருங்கிறதும் எனக்கு தெரியும். ஒரு முறை பத்திரிக்கையில இவங்க மேரேஜ் போட்டோவை பார்த்ததா ஞாபகம் இருக்கு என்று மருத்துவர் சொல்ல, தன்னை மடையன் என்று சொல்லிய அந்த மருத்துவரை முறைத்து பார்த்தான் குமார். அவன் முறைப்பதற்கான காரணத்தை புரிந்து கொண்ட அந்த மருத்துவ பெண், சாரி சார், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு என்று சொல்ல, மருத்துவரின் மேசை மீது இருந்த பெயர் பலகையை பார்த்த குமார், மிஸ் ரஞ்சனி என்று முன்னே இருந்த டாக்டர் ரஞ்சனியை பார்த்த குமார், பேரை நோட் பண்ணி வச்சுக்கிறேன், பின்னாடி தேவைப்படும் என்றான். எதுக்கு என்றாள் ரஞ்சனி. கல்யாணம் பண்ண பொண்ணு தேடிட்டு இருக்கேன், அதான் என்று குமார் சொல்ல, ஐயோ சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நேம் போர்ட்ல மிஸ்ஸஸ் ரஞ்சனிக்கு பதிலா மிஸ் ரஞ்சனின்னு தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க என்று புடவையில் கிடந்த தாலியை தூக்கி ரஞ்சனி காண்பிக்க, தாலியை பார்த்துவிட்டு ரஞ்சனியை பார்த்த குமார், இந்த நேம் போர்ட தூக்கி முதல்ல குப்பையில போடுங்க மிஸ்ஸஸ் ரஞ்சனி என்றான் கோபமாக. டேய், வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க என்று குமாரை முறைத்த ராகவன், டாக்டர், நான் என் குழந்தைகளை பார்க்கலாமா என்று ராகவன் கேட்க, கண்டிப்பா சார் என்று தன் பக்கம் இருந்த கோப்பில் இருந்த மதுவின் கருவில் இருந்த குழந்தைகளின் படத்தை, ஸ்கேன் ரிப்போர்ட்டை ராகவனிடம் காட்டினாள் ரஞ்சனி. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அழகாக அவனது 2 பிஞ்சு குழந்தைகளும் தெள்ளத் தெளிவாக இல்லை என்றாலும் கை, கால்கள், தலை என அழகாக தெரிந்தது. அதை பார்த்தவனின் கண்கள் கலங்கியது. வெள்ளையும் கருப்புமாய் இருந்த அந்த படத்தில் இருந்த தன் 2 குழந்தைகளையும் மெல்ல விரலால் தடவி பார்த்த ராகவனுக்கு நெஞ்சமெல்லாம் குளிர்ந்து போனது. சில நிமிடங்கள் இமை எடுக்காது குட்டி கை, குட்டி கால் முளைத்திருந்த தன் பிள்ளைகளை ஆசையாக பார்த்த ராகவன், மிஸ்ஸஸ் ரஞ்சனி, மதுவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, பேபிஸோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு என்று ராகவன் கேட்க, 2 பேரும் ஹெல்த்தியா இருக்காங்க சார் என்றாள் ரஞ்சனி. மதுவுக்கு 2 months முன்னாடி என்று ராகவன் ஆரம்பிக்க, தெரியும் சார், 2 months முன்னாடி மதுவோட யூட்ரஸ் வீக்கா இருந்தது, குழந்தை பிறக்குமோ பிறக்காதோன்னு பயத்துல நீங்க இருந்தீங்க. பட் இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்று ரஞ்சனி சொல்ல, மதுவை எப்படி உங்களுக்கு தெரியும் என்றான் ராகவன். மதுவோட இருக்க லக்ஷ்மி அம்மா என்னோட வீட்டுல வேலை செய்யறாங்க, அவங்கதான் தான் பேத்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் நான் தான் அவங்கள, அவங்க பேத்திய அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது லக்ஷ்மி அம்மா பேத்தி மிஸ்ஸஸ் ராகவன். மதுக்கிட்ட நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரின்னு. இது என்னோட பர்சனல், என்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் மதுவை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. ஆக்சுவலி அவங்க பேரு
ரம்யான்னு மாத்தி தான் இங்க செக்கப்க்கு வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க என்று ரஞ்சனி சொல்ல, மச்சான் வாக்குமூலம் கிடைச்சிருச்சு. டாக்டர தூக்கிடலாமா என்று குமார் கேட்க, குமாரை அதிர்ந்து பார்த்தாள் ரஞ்சனி. சும்மா இருடா என்று ராகவன், ஓகே ரஞ்சனி, நானும் குமாரும் இங்க வந்துட்டு போனதை பத்தி மது கிட்ட சொல்லாதீங்க என்று ராகவன் சொல்ல, சொல்லிதான் பாக்கட்டுமே என்று குமார் காப்பை மேலே ஏற்று, என்ன சார் என்ன பாத்துப்பீங்க என்று சீறிக்கொண்டே தன் இருக்கையை விட்டு எழுந்தாள் ரஞ்சனி. என்ன பாப்பேனா? என்ன மேடம், போலீஸ்காரங்கிட்டயே குரலை ஒசத்தி பேசுறீங்க என்று குமாரும் சீறிக்கொண்டு எழ, ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா என்றபடியே எழுந்த ராகவன், டேய் வா கிளம்பலாம் என்று குமாரின் கையை பிடித்துக் கொண்டு வெளியே அழைத்து போக, சார் மாஸ்கையும் கேப்பையும் போட்டுட்டு போங்க என்றாள் ரஞ்சனி. மறந்துட்டேன், தேங்க்ஸ் என்றான் ராகவன் ரஞ்சனியை பார்த்து. ராகவனும் குமாரும் முகக்கவசத்தையும் தொப்பியையும் அணிந்து கொள்ள, ராகவன் சார் என்றாள் ரஞ்சனி. கதவை திறக்கச் சென்ற ராகவன் திரும்பி ரஞ்சனியை பார்த்தான். நீங்க மாஸ்க் போட்டுட்டு போகலனாலும் உங்களை மது கண்டுபிடிக்க மாட்டாங்க. உங்களை கண்ணாடியில பாருங்க என்றாள் ரஞ்சனி. கதவிற்கு பக்கத்தில் இருந்த வாஷ் பேஷனுக்கு மேலே இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் ராகவன். ரஞ்சனி சொன்னது போலவே ராகவனின் முகத்தை முக்கால்வாசி அவனின் அடர்ந்த தாடி மறைத்திருக்க, ஊதா குறைக்கு வளர்ந்திருந்த அவனின் சிகையும் முன்னாடி வந்து அவன் நெற்றியில் விழுந்து அவனை மறைத்திருந்தது. கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு ரஞ்சனியின் புறம் திரும்பிய ராகவன், நான் எப்படி இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சிருவ என்றவன் முகக்கவசத்தையும் தொப்பியையும் அணிந்து கொண்டு அந்த அறையை விட்டு தன் நண்பனோடு வெளியே வந்தான். வரவேற்பறையில் மதுவை தேடினான் ராகவன். ஆனால் மது அங்கு எங்கும் இல்லை. கிளம்பி இருப்பாளோ என்று குமாரை அழைத்துக் கொண்டு வேக வேகமாக மருத்துவமனைக்கு வெளியே வந்தான். மதுவும் லக்ஷ்மி அம்மாவும் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டிருந்தனர். தன் மனைவியை தள்ளி நின்று பார்த்து கொண்டே நின்றிருந்த ராகவனின் கையை பிடித்து ஒரு தூணுக்கு பின்னால் இழுத்துச் சென்ற குமார், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ இங்க நின்னு இப்படி பார்த்துட்டு இருந்தேனா? மது உன்னை பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு என்று குமார் சொல்ல, ஆமா மச்சான், மறந்தே போயிட்டேன் என்றான் ராகவன். மது ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோவும் கிளம்பிவிட்டது. அதன் பிறகுதான் குமாரும் ராகவனும் தூணுக்கு பின்னால் மறைந்திருந்தவர்கள் தன் ஜீப்பின் பக்கம் வந்தார்கள். சரிடா, அப்போ கிளம்பலாமா என்று குமார் கேட்க, எங்கடா என்றான் ராகவன். எங்கயா? உன் பங்களாவுக்கு தான் என்றான் குமார். ஓகே வா போலாம் என்று ராகவன் குமாரின் ஜீப்பில் தன்னுடைய பங்களாவுக்கு சென்றான். பங்களாவில் ராகவனுக்காக காத்திருந்தான் வாசு. குமாரோடு ராகவன் வருவதை பார்த்த வாசு, டேய் ராகவா, இந்த கெட்டப்ல செமையா இருக்குடா, எதுவும் படத்துல கீது நடிக்க போறியா என்ன என்று வாசு கேட்க, வாசுவின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்த ராகவன், மது இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிடுச்சா என்றான். எப்பட்றா எப்பட்றா கண்டுபிடிச்ச என்று வாசு ராகவனிடம் கேட்க, மது எங்க இருக்கான்னு உனக்கு தெரியலனா என்னோட இந்த கோலத்தை பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பல்ல நீ, அதான் என்று ராகவன் இதழோரம் மென் புன்னகையை உதிர்க்க, டேய் ராகவா, நீ சிரிக்கிறடா என்று வாசுவிடம், மனுஷனா சிரிக்கதாண்டா செய்வாங்க என்றான் ராகவன். அப்போ 3 மாசமா ஏழியன் அவாடா இருந்த என்றான் வாசு. மனுஷனாதான் இருந்தேன், ஆனா மனசுக்குள்ள இருந்த உசுர தொலைச்சிட்டு இருந்தேன், அதான் சிரிப்ப மறந்துட்டு என்று ராகவன் சொல்ல, அப்போ இப்ப சிரிக்கிறியே என்று வாசுவிடம், ஏன்னா இப்போ இப்போதான் மச்சான் ராகவன் அவன் உசுர பார்த்துட்டு வந்திருக்கான் என்று குமாரிடம், என்னடா சொல்ற, உண்மையாவா என்று வாசுவிடம், ஆமா மச்சான் உண்மைதான் என்று வாசுவை தூக்கி சுற்றினான் ராகவன். டேய் டேய் உட்றா, என்ன உன் உசுர பார்த்ததுக்காக ஏன் உசுர எடுத்துறாதரா என்று வாசு கத்தியதெல்லாம் காற்றில் தான் கரைந்து போனது.
டேய் போலீஸ்காரா காப்பாத்துடா! எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா. எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம டிக்கெட் எடுத்துருவான் போல இருக்குடா. காப்பாத்துடா டேய் போலீஸ்காரா! என்று வாசு குமாரை துணைக்கு அழைக்க, அச்சோ! என்ன இங்க சத்தம்? என்று ஹம்சி பாப்பாவின் குரல் கேட்டதும் தான் ராகவன் வாசுவை சுற்றுவதை நிறுத்தி அவனை இறக்கிவிட்டான். ராகவன் சுற்றிய சுற்றில் தலை சுற்றி விழப் போனவனை தாங்கி பிடித்தான் குமார். தேங்க்ஸ்டா மச்சான் என்று வாசு சொல்ல, இனி இவனை கையில பிடிக்க முடியாதுடா என்றான் குமார். இப்படி ராகவனை பார்க்க எவ்வளவு நாள் ஆச்சுடா? ஆமா, மதுவ எப்படி நீங்க பாத்தீங்க என்று வாசு கேட்க, நடந்தது எல்லாம் பொறுமையாக வாசுவிற்கு விளக்கினான் குமார். ராகவனோ ஹம்சி பாப்பாவின் பக்கம் சென்றவன் ஹம்சி பாப்பாவை தூக்கி ஹம்சியின் கன்னத்தில் முத்தமிட, ராகவ் ரொம்ப ஹாப்பியா இருக்கியா என்றாள் ஹம்சி. ம், ஆமா என்றான் ராகவன். நீ சிரிச்ச நான் பார்த்ததே இல்ல. சிரிச்சா நீ ரொம்ப அழகா இருக்க என்று ஹம்சியிடம், அப்படியா என்றான் ராகவன். அதற்குள் பிரதீப்பும் ஃபமீலாவும் வந்துவிட அவர்களிடமும் மதுவை பார்த்த விஷயத்தை கூறினான் ராகவன். ஃபமீலாவும் பிரதீப்பும் மது கிடைத்த விஷயத்தை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார்கள். ராகவ், மது யாரு என்று தன் மழலை குரலில் ஹம்சி கேட்க, மது மது என்னோட என்னோட ஒய்ஃப் என்றான் ராகவன். ஆ, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னியே அந்த மது அவங்க தானே என்றாள் ஹம்சி. ம் என்றான் ராகவன். ராகவ் ராகவ் ஒய்ஃப்னா என்றாள் ஹம்சி கேள்வியாக. ஒய்ஃப்னா உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவளையும் எனக்கு பிடிக்கும் என்று ராகவன் சொல்ல, ஓ என்றாள் ஹம்சி. சரி அண்ணா, எப்போ மது அக்காவை அழைச்சிட்டு வர போறீங்க என்று ஃபமிலா கேட்க, இப்போதைக்கு இல்லம்மா என்று ராகவன் சொல்லிக்கொண்டே சென்று சோபாவில் அமர, என்ன என்ன நான் சொல்றீங்க என்றாள் ஃபமிலா. ராகவா, மதுவை பார்த்துட்டு தானே போய் அழைச்சிட்டு வர வேண்டியது தானே என்று வாசுவும் கேட்க, இல்லடா, மதுவ நான் அழைச்சிட்டு வர போறதில்ல, அவளோட நான் போய் இருக்க போறேன் என்று ராகவன் சொல்ல, என்னடா சொல்ற என்றான் வாசு. அத நான் சொல்றேன்டா என்று குமார் ஜீப்பில் வரும்போது ராகவன் தன்னிடம் சொன்னவற்றை எல்லாம் சொல்ல, ராகவனின் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஹம்சி, அப்போ ராகவா, நானும் உன் கூட வரப்போறேனா என்றார். ஆமா, நீயும் என் கூட தான் இருக்க போற இனி வரப்போற நாட்கள்ல என்றான் ராகவன். ஃபமீலாவையும் பிரதீப்பையும் பார்த்த ராகவன், ஹம்சிய நான் அழைச்சிட்டு போலாம் தானே என்று சொல்ல, இதெல்லாம் எங்க கிட்ட கேட்டுட்டு அழைச்சிட்டு போங்கண்ணா என்றாள் ஃபமீலா. ஆமாங்க சார், அழைச்சிட்டு போங்க என்றார் பிரதீப். ஓகே, அப்போ நானும் ஹம்சியும் நாளைக்கு ஒரு புது இடத்துக்கு போக போறோம் என்று ராகவன் சொல்ல, ஹாய் சார்லி என்றாள் ஹம்சி பாப்பா. ராகவா, இதெல்லாம் சரி வருமா என்று வாசு கேட்க, சரியா வரணும் என்றான் ராகவன். மச்சான், உன்னை பார்த்ததும் தங்கச்சிமா கண்டுபிடிச்சிட மாட்டாளா என்று வாசு கேட்க, கண்டுபிடிக்காதபடி பண்ணிடுவோம் என்றான் ராகவன். சரி, எப்படியோ நீயும் மதுவும் சேர்ந்தா சரி. கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் வேற மதுவை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி ஒரு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட வச்சு மதுவை போல போன்ல கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் கிட்ட பேச வச்சுட்டு இருக்கும். பட் அவரா கிளம்பி எப்போ மும்பைக்கு வரப்போறான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், சீதாவுக்கு இன்னும் 2 மாசத்துல வளகாப்பு செய்யணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கூடா என்றான் வாசு. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. பபாய். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.